எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு இனிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நீங்கள் விரும்பி தேடுகின்ற அன்பையும் அருளையும் சமாதானத்தையும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தரட்டும் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அடிக்கடி நாம் கேட்கக்கூடிய ஒரு வரி, நம் கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். திருப்பி சொல்லுங்க. நம் கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள். அடிக்கடி நாம் சொல்ல கேட்டிருக்கிறோம், அப்படித்தானே? நம்ம ஜெபம் செய்யும் போதும் ஜெபிச்சிருக்கிறோம், அப்படித்தானே? ஆபிரகாமின் கடவுளை என்று அழைத்து நாம் ஜெபித்திருக்கிறோம். சரிதானே? சரிதானா? சந்தேகம் உண்டா? இல்ல. இப்ப எனக்கு பதில் சொல்லணும் நீங்க எல்லாரும், சரியா? ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் அப்படின்னு சொன்னா அர்த்தம் என்ன? நம் கடவுள் ஆபிரகாமின் கடவுள் அப்படின்னு அர்த்தம் என்ன? நம் கடவுள் ஈசாக்கின் கடவுள் அப்படின்னு அர்த்தம் என்ன? நம் கடவுள் யாக்கோபின் கடவுள் அப்படின்னு அர்த்தம் என்ன? என்ன அர்த்தம்? அதாவது ஆபிரகாமின் கடவுள் அப்படின்னா கீழ்ப்படிபவரை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள் ஆபிரகாமின் கடவுள். சரிதானே? கீழ்ப்படிபவரை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள் ஆபிரகாமின் கடவுள் என்றால் விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், அப்படிதான் நீங்க சொன்னது மாதிரி விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாம். ஆனால் அவரை விசுவாசத்தின் தந்தை என்று அழைப்பதை விட கீழ்ப்படிதலின் தந்தை என்று அழைப்பதுதான் பொருத்தமாயிருக்கும். ஏன் சொல்லுங்க? ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். தொடக்க நூல் 11ஆம் அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் அவரை அழைக்கின்றார். நீ உன் தந்தை, உன் வீட்டை விட்டு, நாட்டை விட்டு நான் சொல்லக்கூடிய இடத்திற்கு நீ போக வேண்டும். நிச்சயமற்ற எதிர்காலம், அடுத்து என்ன நடக்கும்னே தெரியாத, சொல்ல முடியாத, நமக்குன்னு கவலை எல்லாம் என்னது? நாளைக்கு நாளைக்கு நாளைக்கு, இனி பிள்ளைகளுக்கு ஆனால் நிச்சயமற்ற எதிர்காலம், அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவர் அழைத்தார், ஆண்டவர் சொன்னார் என்பதற்காக மட்டும் கீழ்ப்படிந்து. சரிதானே? நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை, நீண்ட ஆண்டுகளாக குழந்தை இல்லை, கடைசியா ஆசைப்பட்டு ஒரு குழந்தை, அந்த குழந்தையும் கடவுள் என்ன செய்றாரு? நீ பலியிட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்பொழுதும் அதற்கு என்ன செய்கின்றார்? அவர் கீழ்ப்படுகின்றார். எனவே ஆபிரகாமின் கடவுள் என்றால் கீழ்ப்படிபவரை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள். விவிலியத்தில் நாம் பார்க்கின்றோம், யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ அவர்களெல்லாம் கட்டளைகளை கடைபிடித்தவர்கள் ஆண்டவருடைய ஆசீரையும் அருளையும் நிறைவாக பெற்றுக் கொண்டவர்கள். யாரெல்லாம் கட்டளைகளை கடைபிடித்தார்களோ அவர்களெல்லாம் ஆசி பெற்றவர்களாக விளங்கினார்கள். கிறிஸ்துமஸ் விழாவே கீழ்ப்படிதலின் விழாதான். கிறிஸ்துமஸ் விழாவே கீழ்ப்படிதல். எப்படி சொல்லுங்க பாப்போம். அன்னை மரியாள், இதோ நான் ஆண்டவரின் அடிமை. ஓகே. அடுத்து யாரு? யோசேப்பு, நீ அங்க போ, நீ இங்க போ, மனைவியாக ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஓகே. இடையர்கள் துணியில் பொதிந்து குழந்தை கடத்தப்பட்டிருப்பதை பார்ப்பீர்கள், அவர் உங்கள் கடவுள். ஓகே. வானதூதர்கள் உன்னதத்திலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகு, அவரை கடவுளாக வணங்கினார்கள். அரசர்கள், 3 அரசர்கள் நட்சத்திரம் எங்கே சென்று காட்டியதோ அங்கே நின்றார்கள். எனவே கிறிஸ்துமஸ் விழா என்பது கீழ்ப்படிதலுடைய விழா. நாம் எங்கெல்லாம் கீழ்ப்படுகின்றோமோ, நமக்கு இதுல தான் ஒரு பெரிய பிரச்சனையே இருக்கு, அப்படிதானே? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது. அது கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் மருமகளாக இருந்தாலும் சரி, உனக்கு என்ன கொம்பா, நீ என்ன பெரிய ஆளா? ஆனால் கீழ்ப்படிபவர்கள் இருக்கக்கூடிய இடங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துமஸ் விழாவினுடைய இடமாகத்தான் இருக்கும். கீழ்ப்படிபவரை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு இருக்கிறார் என்றால், அவர் ஆபிரகாமின் கடவுள் என்று அவரை நாம் கொண்டாடுகின்றோம் என்றால், நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள் ஆபிரகாமின் கடவுள். இரவு முழுவதும் மீன் பிடிக்கின்றார், வலையிடுகின்றார்கள், ஒரு மீனும் கிடைக்கவில்லை.
ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உன் வலப்பக்கத்தில் வலையை வீசு. யார் இடத்தில் சொன்னது? பேதுருவிடத்திலே. அவர் என்ன சொல்லியிருக்கணும்? நான் உன்னை விட வயசுக்கு மூத்தவன். சரிதான, வயசுக்கு மூத்தவன், எல்லா நாளும் கடலுக்கு வரக்கூடியவன். எனக்கு நீ சொல்றியா? என்னை விட உனக்கு தெரிய போகுதுன்னு கேட்டிருக்கணும். அவர் எதையுமே கேட்கவில்லை. என்ன சொல்ற மனசுக்குள்ள சொல்ல என்னது? இரவு முழுக்க நாங்க கஷ்டப்பட்டோம், ஒன்றும் கிடைக்கலையே, வலையை ஆழத்தில் வீசு. அவர்கள் வீசினார்கள், வலை கிழிய மீன் கிடைத்தது. அத மாதிரி ஆண்டவரே 4 நாள் ஆயிற்று நாரும் கல்லை புரட்டு என்று சொன்ன பொழுது மார்த்தாள் என்ன சொல்லுகின்றார்? 4 நாள் ஆயிற்று நாரும். ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ புரட்டு, மீதியை நான் பார்க்கிறேன். எனவே யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்களோ, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களை ஆசீர்வதிக்க கூடிய கடவுள் தான் ஆபிரகாமின் கடவுள். ஒரு பிறவியிலே பார்வையற்றவன், யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம். பிறவியிலே பார்வையற்றவருடைய பார்வை சரி செய்யப்படுவதற்காக உமிழ்நீரிலே சேற்ற பூசி நீங்க விடுவீங்களா? பக்கத்தில் லைட்டாக பட்டாலே நம்ம என்ன செய்யறோம்? டெட்டால் வரைக்கும் போட்டு கழுவுறோம். அது அப்படித்தானே சொல்றோம். ஆனா இங்க என்னது? குளச்சி பூசுற வரைக்கும் அவர் பொறுமையா நின்று போய் சீலோவாம் குளத்திலே கழுவினார், பார்வை பெற்றார். நாமான் 2 அரசர்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நாமான் வருகின்றார். எலிசா பெரிய பெரிய விஷயம் சொல்லி இருந்தா ஒருவேளை நாமான் செய்திருப்பார். ஆனால் என்ன சொன்னார்? நீ யோர்தான் ஆத்திலே போய் 7 முறை, எங்க ஊர்ல ஒண்ணு ஆறு இல்லாமல நான் இங்க வந்தேன், கூட வந்தவன் சொன்னேன், வந்ததே வந்தோம், இவ்வளவு தூரம் வந்தாச்சு இல்லையா, வேற ஏதாவது சொன்ன நீ செய்ய மாட்டீங்களா? அவர் என்ன சொல்றாரு? ஆத்துல போய் முங்க சொல்றாரு. முங்கி பார்ப்போம். 7 முறை முங்கினான். 7வது முறை அந்த தொழுநோய் நீங்கி உடல் எப்படி ஆனதான்? பச்சிடம் குழந்தையின் தோல் போல ஆனது. எனவே அன்புமிக்கவர்களே, இனி எங்காவது ஆபிரகாமின் கடவுள் நம் கடவுள் என்று நாம் சொன்னாலோ நாம் கேட்டாலோ அதனுடைய அர்த்தம் என்னது? கீழ்ப்படுகின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக வாரி வழங்கி ஆசீர்வதிக்கக்கூடிய கடவுள் ஆபிரகாமின் கடவுள். அப்ப ஈசாக்கின் கடவுள்னா? ஈசாக்கின் கடவுள்னா அது முடிஞ்சு, கீழ்ப்படிந்தது முடிஞ்சு. அடுத்து ஈசாக்கின் கடவுள், நம் கடவுள் ஈசாக்கின் கடவுள். சரிதானே? அதுக்கு அர்த்தம் என்ன? நானே சொல்றேன். அதாவது ஈசாக்கை ஆபிரகாம் பலியிடுகின்றார். அப்படிதானே? பலியிடுவதற்கு எல்லாம் தயார் பண்ணியாச்சு. இனி என்ன மீதி? கத்தியும் உருவியாச்சு. எது மட்டும்தான் மீதி? வெட்டணும். அவர் வெட்ட போகும்போது சரியாக குரல் கேட்டது, ஆபிரகாம் பையனை எதுவும் செய்யாதே. ஈசாக்கின் கடவுள் யார் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சரியான நேரத்தில் வரக்கூடிய கடவுள். அவர் வரலன்னா ஈசாக்கு கதை முடிஞ்சிருங்க. அப்படிதானே? அதாவது ஈசாக்கு தப்பியது மயிரிழையில். சரிதானே? சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்விலே உதவிக்கு வரக்கூடிய கடவுள் தான் ஈசாக்கின் கடவுள். நீங்க சொல்லுங்க, அப்படிப்பட்ட அனுபவங்கள் உங்களுக்கு உண்டா இல்லையா? இன்று யாருமே எங்களுக்கு உதவவில்லை, அல்லது நாளைக்கு என்ன நடக்கும் என்று தெரியாத நேரத்திலே புதிய இடத்திலே நாங்கள் செல்லுகின்றோம். யார் யாரோ வந்து எப்படியெல்லாம் உதவி செய்தார்கள் அல்லவா? நினையாத நேரத்திலே, நினையாத இடத்திலே, நினையாத விதத்திலே உதவி செய்யவில்லையா? சரியான நேரத்தில் வந்து நமக்கு உதவி செய்யக்கூடிய கடவுள் ஈசாக்கின் கடவுள். அந்த கடவுளை நம்ம எங்கெல்லாம் பார்ப்போம்? மருத்துவமனை ஐசியூலே பார்ப்போம், நம்முடைய எக்ஸாம் ஹாலில் பார்ப்போம், வேற எங்க பார்ப்போம்? கடன் சுமை அதிகமாக இருக்கின்ற பொழுது நிறைய பேர் அதில் தான் பிரச்சனையில் இருக்கிறீங்க. அப்படிதானே? கடன் சுமைக்காக ஜெபிக்க வந்து இருக்கிறீர்கள். கடன் சுமைக்காக ஜெபிக்கின்றவருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். விபத்துக்கள் சொல்றோம் இல்லையா? கண்ணிமே நாங்க மேல என்ன செய்தோம்? தப்புனோம். நூல் இழையில தப்புனோம். இன்டர்வியூ நடக்கக்கூடிய இடங்களிலே அந்த கடவுளை பார்ப்போம். அதாவது எதுவுமே நடக்காது, எல்லாம் முடிந்தது, என் வாழ்க்கை இதோடு நிர்மூலமானது, இனி எனக்கு எதுவுமே இல்லை, நான் மற்றவர் முன்னால் கேவலப்பட்டு அவமானப்பட்டு மற்றவர்கள் என்ன இல்லாதது பொல்லாதது சொல்லி வேதனைப்படுத்தக்கூடிய நிலையிலே நான் கூனி குறுகி நிற்கின்ற பொழுது
இல்லை இல்லை, நீ இப்படி இருக்க வேண்டியவள் அல்ல, நீ இப்படி இருக்க வேண்டியவன் அல்ல என்று சொல்லி நம்முடைய தோள்களை பிடித்து நிமிர்த்தி நிறுத்தக்கூடிய கடவுள் தான் ஈசாக்கின் கடவுள். அதனால அப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் என்ன செய்யக்கூடாது? வேதனைப்படக்கூடாது. பொறுமையோடு அவருக்காக காத்திருக்க வேண்டும். கடவுளை நம்பி யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை என்பது விவிலியம் நமக்கு தருகின்ற வார்த்தை. எனவேதான் நாம் எப்படிப்பட்ட நிலையில் நிர்மூலமானோம் என்று நினைத்திருந்தாலும் நமக்கு ஒரு கடவுள் இருக்கின்றார். அவர் ஈசாக்கின் கடவுள். சரியான நேரத்திலே நமக்கு உதவி செய்யக்கூடிய கடவுள். அவர் வருவார், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஒருவேளை காலதாமதமாகலாம். யோவான் நற்செய்தியிலே 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்றோம், லாசர் நோயிட்டு இருக்கின்றான். மார்த்தாவும் மரியாவும் ஆள் அனுப்புறாங்க. செய்தி என்ன அனுப்புறாங்க? உம் நண்பன் லாசர். அப்படி சொல்லுது. எப்படி? ஆண்டவரே, உம் நண்பன் நோயுற்று இருக்கிறான், நீங்க வந்து கொஞ்சம் என்ன செய்யுங்க, அவனுக்காக நோய் நீங்கி உதவி செய்யுங்க அப்படின்னு சகோதரிகள் இயேசுவிற்கு செய்தி அனுப்புகிறார்கள். இயேசு என்ன சொன்னாரு? இந்த நோயெல்லாம் சாவல முடியாதுன்னு சொல்லிட்டு பேசாம இருந்துட்டாரு. 2 நாள் அந்த பக்கம் போகவே இல்லை. ஆனா அந்த ஆள் அங்க என்ன செய்துட்டாரு? இறந்து அடக்கமும் முடிஞ்சு. ஆனால் அவர் போகாம இருந்தாரா? 4வது நாள் என்ன செய்யறாரு? போறாரு. பார்த்த உடனே மார்த்தாவுக்கு மனசு என்ன வந்திருக்கும்? அப்போவே வந்திருந்தா, நம்ம தானே கேட்கிறோம், நம்மளா தானே சொல்றோம், அப்போவே வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு மனிதருக்குள்ளே நினைத்து கொண்ட ஆண்டவரே, சகோதரன் இறந்து விட்டான். அவர் என்ன சொன்னாரு? அவன் இறக்கவில்லை, அவன் தூங்குகிறான், கல்லை புரட்டு. எனவேதான் ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒருவேளை கடவுள் நமக்கு உதவி செய்வதற்கு கால தாமதம் ஆகிறது என்றால் அது நம்மை கைவிட்டதாக அர்த்தம் இல்லை. ஆங்கிலத்தில் அழகாக சொல்வார்கள், the delay of the Lord is never the denial of the Lord. அதாவது கடவுள் ஒருவேளை நம்முடைய வாழ்விலே செயல்படுவதற்கு கால தாமதமாக இருக்கிறது என்றால் அவர் நம்மை கைவிட்டு விட்டார் என்று அர்த்தம் இல்லை. அவர் நம்மை தேடி வருவார் என்பதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. அப்ப ஈசாக்கின் கடவுள் யார்? சரியான நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கீடு செய்யக்கூடிய கடவுள் ஈசாக்கின் கடவுள். ஒரு இன்டர்வியூவுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு பெண் ஜெபிக்கின்றார். 160 பேர் அந்த வேலைக்காக வருகின்றார்கள். அதுல 7 பேர் தான் கடைசியில செலக்ட் ஆவாங்க. அதுலேயும் 4 பேரை தான் அவர்கள் வெளிநாட்டிற்கு அனுப்புவார்கள். 4 பேர். அப்ப இந்த பெண் முதல் 2, 3 கட்டங்களை தாண்டி விட்டார். இனி கடைசி கட்டம். அப்ப இவளுக்கு பயம் எல்லாம். அதுல 2 வெளிநாட்டை சார்ந்தவர்கள் இருக்கின்றாங்க. ஒரு ஆள் வந்து இந்தியாவில் உள்ளாள், நம்ம இடத்துல உள்ளாள். இவளுக்கு பயம். என்ன சொல்றா? எனக்கு மற்றவங்க 2 பேரை பார்த்தும் பயம் இல்லை, நம்ம ஆளை பார்த்து தான் பயம். ஏன்னா கால் வாரதுறதெல்லாம் கூட இருக்க நம்ம ஆட்கள் தான். அப்படிதானே? அவள் ஜெபிக்கின்றாள். கடைசி வரையிலும் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நமக்கு அப்படி சந்தேகம் வந்தாலே அங்கே என்ன வரும்? நமக்கு சந்தேகம் வந்தாலே பயம் வந்துடும். பயம் வந்தாலும் நம்முடைய செயல்பாடுல என்ன செய்யும்? குறை ஏற்படும். அவளும் கடைசியில் தடுமாறு என்ன செய்யறா? அறைக்குள்ளே போறா. அறைக்குள்ள போனவ என்ன நினைச்சான்னு தெரியாது, நிமிர்ந்து உட்கார்ந்தாள். அந்த மனிதனையே, அந்த யாரை பார்த்து பயந்தாலோ அந்த மனிதனையே நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கின்றார். அவரு பார்க்கிறாரு, இவளுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு இப்படித்தானே இருந்தா, இன்னைக்கு நிமிர்ந்து இருக்கிறாளே அப்படின்னு. வெளியிலே எல்லாம் முடிஞ்சு வெளியிலே வந்தவள் சொன்னாள். என்ன சொன்னா தெரியுமா? நான் ஒரு இளைஞனை என்னுடைய அந்த அறையிலே முன்னால் பார்த்தேன். இயேசுவை நான் முன்னால் பார்த்தேன். அவர் சொன்னார், நீ பயப்படாதே, நான் உனக்கு இருக்கிறேன், நீ தைரியமாக பேசு, மீதியை நான் பார்த்து கொள்கிறேன் என்று அவர் எனக்கு சொன்னார். அந்த உற்சாகத்திலே உறுதியோடு நான் பதிலளித்தேன். இறுதியிலே 4 பேரிலே ஒரு 2 நிமிடம் தான் இன்டர்வியூ. ஆனால் 2-3 நாட்களாக பயந்து நெஞ்சு இடிச்சு சாப்பிடாம தூங்காம பயந்து இருந்த அந்த பெண் 2 நிமிட இன்டர்வியூ. இறுதியிலே அந்த பெண் வெற்றி பெறுகின்றார், வெளிநாட்டிற்கு செல்லுகின்றார். அன்புமிக்கவர்களே, நான் சொல்ல வந்தது, நாம் பயந்திருந்தாலும் கடவுளுக்கு நம்மை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது. அது என்ன செய்ய முடியாது. ஒரு காலம் நம்ம வேண்டான்னு சொன்னாலும் அவர் என்ன செய்ய மாட்டார்? விட மாட்டார். எனவே ஈசாக்கின் கடவுள் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் சரியான நேரத்தில்
குறுக்கிடுகின்ற கடவுள். எல்லாம் முடிந்தது, இனி எங்களுக்கு எதுவுமே இல்லை என்று நான் நினைத்தாலும் இல்லை, எல்லாம் முடியவில்லை. நீ என் மகன், நீ என் கண்மணி, உன்னை என் உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கிறேன், உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். தாய் தந்தை உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொன்ன வார்த்தைகள் எவ்வளவோ உண்மை என்பதை ஒவ்வொரு நாளும் நமக்கு காட்டுகின்ற கடவுள் ஈசாக்கின் கடவுள். சரிதானே? யாக்கோபின் கடவுள் யாரு? ஆபிரகாமின் கடவுள் கீழ்ப்படிபவர்களை ஆசீர்வதிக்கின்ற கடவுள். ஈசாக்கின் கடவுள் சரியான நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுகின்ற கடவுள். யாக்கோபின் கடவுள் யாரா இருக்கு? யாக்கோபின் கடவுள் அதாவது நம்முடைய பலவீனத்தில் நம்மை அன்பு செய்கின்ற கடவுள். யாக்கோப் என்றாலே அர்த்தம் என்னது? யாக்கோபின் அர்த்தம் என்னது? ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், பொய்யன். யாக்கோபு என்றாலே ஏமாற்றுக்காரன், வஞ்சகன், பொய்யன். அந்த யாக்கோபு தான் முதலிலே அப்படித்தானே தன்னுடைய சகோதரனுடைய தலைச்சன் பேற்றை அவன் என்ன செய்கின்றான்? ஒரு கஞ்சியை கொடுத்து எடுத்துட்டான். தந்தையினுடைய ஆசிரியரை அவன் என்ன செய்கிறான்? தாயினுடைய உதவியோடு ஏமாற்றி பெற்றுக்கொள்கிறான். அங்க மாமனார் வீட்டுக்கு போய் 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டார். மாமனாரை ஏமாற்றி எல்லா சொத்தையும் அவர் என்ன செய்கிறாரு? அதிகரித்துக் கொள்கிறார். கடைசியில் திரும்பி வருகின்ற பொழுது அண்ணனை பயந்து, அண்ணனை நேருக்கு சந்திப்பதற்கு பயந்து கடவுளத்திலே ஜெபிக்கிறேன். என்ன ஜெபம் சொன்னார் தெரியுமா? நான் என் அண்ணனை சந்திக்க செல்லுகிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு வாக்குறுதி அளித்து இருக்கின்றீர், நான் செல்லுகின்ற இடமெல்லாம் என்னை வளமோடு வைப்பேன் என்று என் தந்தைக்கு ஆபிரகாமுக்கு வாக்குறுதி அளித்திருக்கின்றீரே, அந்த வாக்குறுதியின்படி என்னை நடத்தும். அன்புமிக்கவர்களே, அந்த யாக்கோபு தான் கடைசியிலே ஆண்டவரால் இஸ்ரவேல் என்று பெயரிடப்பட்ட யாக்கோபாக மாறுகின்றார். எனவே அவர் தன்னுடைய நிலையை ஏற்றுக்கொள்கின்றார், தன்னுடைய வாழ்வினுடைய சூழ்நிலைகளை ஏற்றுக்கொள்கின்றார். கடவுள் அவருக்கு இரக்கம் காட்டுகின்றார். எனவே ஒருவேளை நாம் தவறு செய்தால், பாவம் செய்தால், மனமாற மன்னிப்பு கேட்கின்ற பொழுது, மனமுவந்து மன்னிப்பு கேட்கின்ற பொழுது எவர் தன்னுடைய குற்றங்குறைகளை ஏற்றுக்கொள்கிறாரோ அவர் மன்னிப்பு பெறுவார், வாழ்வு பெறுவார், ஆண்டவருடைய இரக்கத்தை அவர் பெற்றுக்கொள்வார். என்றால் யாக்கோபின் கடவுள் யார்? நம்முடைய பலவீனத்திலே நம்மை அன்பு செய்யக்கூடிய கடவுள். சரிதானே? இப்ப சொல்லுங்க, ஆபிரகாமின் கடவுள் கீழ்ப்படிபவரை, ஈசாக்கின் கடவுள் சரியான நேரத்தில், யாக்கோபின் கடவுள் நம்முடைய பலவீனத்தில், நம்முடைய பாவத்தில் நம்மை அன்பு செய்யக்கூடிய கடவுள். சரிதானே? ஒரு நிமிடம் கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட இறை வார்த்தைகள் எங்களுடைய இதயத்தில் 30, 60, 100 மடங்காக பலன் தந்து நாங்கள் என்றென்றும் உம்முடையவர்களாக எங்கள் கடவுள் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று வாயார முழக்கமிடுவது இதயத்தால் நம்பி எங்களுடைய வாழ்க்கை வாழ உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.